ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஃபைனல் பேட்டிலில் ஏகப்பட்ட ஈஸ்டர்எக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் யாருக்குமே தெரியாத விஷயம் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே மறக்காமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் மார்வல் அந்த பெரிய ஷிப்பே உடச்சி நோக்கியிருப்பாங்க. அப்புறம் கேப்டன் மார்வலுக்கும் தேனோஸ்க்கும் ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். அதில் தேனோஸ் அவரோட பவர் ஸ்டோனை வெறும் கையால் எடுத்து அதோட பவரை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சீனில் தேனோஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாருங்கிறத இந்த சீனில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பவர் ஸ்டோனை வெறும் கையால் யார் தொட்டாலும் அவங்க சுக்குநூறாக நொறுங்கி செத்துருவாங்க. நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியே அதை தொடும்போது அவங்களோட பவரை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டார்லெட்டோட செலஸ்டியர் பவரையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேனோஸ் ஒத்தால் வெறும் கையால் யூஸ் பண்ணியிருப்பார். எல்லாருமே டஸ்ட் ஆகும்போது நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம எபோனிமா நம்ம ஸ்பைடர்மேன் டஸ்ட் ஆகும்போது எந்த பொசிஷனில் வந்தாரோ அதே மாதிரி தான் டஸ்ட் ஆகியிருப்பார். என்ன ஸ்பைடர்மேன்ஸ் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா 3 அவெஞ்சர்ஸ் வித் தேனோஸ்ங்கிற ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். அதில் இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம தோர் நம்ம தேனோஸோட ஹெட்டுக்கே தான் குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பார். எல்லா ஃபைட்லேயுமே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நெஞ்சில் அடித்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை கரெக்டாக பண்ணணும்னு ஹெட்டுக்கே தான் குறி வைப்பார். ஆனால் அவரால் ஒன்றுமே முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா அயன்மேன் தோர்கிட்ட ஹிட் மீ அப்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம தோர் மொத்த தண்டர் பவரையும் அயன்மேனோட முதுகில் இறக்குவார். அது ஃபுல் பவராக சார்ஜ் தேனோஸ் மேலே போயிட்டு விழுகும். அயன்மேன் 1ல் நம்ம தோருக்கும் அயன்மேனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்கும். அதில் நம்ம தோர் மொத்த எலக்ட்ரிக் பவரையும் அயன்மேன் சூட்டில் அடிக்கும்போது அது 400% சார்ஜ் ஏற்றிருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக தான் இந்த சீனை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் தேனோஸ்க்கும் ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். அதில் நம்ம தேனோஸ் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டுலேயே அவரோட உருமெட்டில் ஆன பிளேடை வச்சு அடித்து அந்த ஷீல்டை உடச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு உடஞ்சதுக்கப்புறம் அவரோட கையை டைட் பண்ணுவார். அப்போ அவர் கையை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்காயம் ஒன்று இருக்கும். ஸோ அப்புறம் அவர் கையை டைட் பண்ணும்போது அந்த வெட்டுக்காயத்தினால நிறைய ப்ளீடிங் ஆகக்கூடாதுன்னு அவரோட கையை டைட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா அவர் தனியால் தேனோஸோட மொத்த ஆர்மிக்கு எதிராகவும் போயிட்டு நிற்பார். அது ஒரு லாங் ஷாட்டில் காட்டுவாங்க. செம்ம பூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஒரு சைடில் தேனோஸ் அவனோட ஆர்மியோடு இருக்கும்போது இன்னொரு சைடில் கேப்டன் அமெரிக்கா தனியாக நிற்பார். இது ஒரு காமிக் புக்கோட ரெஃபரன்ஸ் தான். தேனோஸ்க்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அது ஒரு காமிக் புக் பிக்சரில் இதே மாதிரி ஒரு ஷாட் ஒன்று காட்டுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் இந்த சீனை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த ஷார்ட்டை பார்க்குறதுக்கே செம்ம பூஸ் பம்ப்ஸாக இருக்கும். சாரி, அது கூஸ் பம்ப்ஸ். அதுக்கப்புறமா டஸ்டான எல்லாருமே திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் மூலமாக. அப்போது எல்லா அவெஞ்சர்ஸுமே ஒன்றா சேர்ந்து வரும்போது அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரேமில் அவர்த டக்கை காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வருத்தமான சீன் என்னென்னா, இவரை காமிச்சது மட்டும்தான். அதுக்கப்புறம் இவருக்குன்னு தனியாக எந்த சீனுமே காமிக்கலை. ஒரு கில்க்கு பண்ணுறது மாதிரி கூட காமிக்கலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்பைடர்மேன் இந்த ஷாட்டில் பார்க்கும்போது அவர் ஆகாயத்தில் வெப் விட்டு பறந்து போகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருந்துருப்பாங்க ஸ்பைடர்மேனுக்கு. ஆனால் 2வது தடவை இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவர் ஸ்பைடர்மேன் ஆகாயத்தில் ஸ்பின் பண்ணி போகல, ஆண்ட் மேனோட கையை யூஸ் பண்ணி தான் ஸ்பின் பண்ணி போயிருப்பார். இந்த சீன்லேயே உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன மாதிரி யாரெல்லாம் தப்பாக நினச்சிங்க. அதுக்கு அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா, எல்லா அவெஞ்சர்ஸும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் தரையில் ஓடுற எல்லாரையுமே லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரியும், நம்ம ஆகாயத்தில் இருக்க எல்லாரையுமே நம்ம அயன்மேன் லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியும் தான் அந்த ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ஷாட் ஒன்று இது. இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் இந்த 2 ஃபைனல்லையுமே நம்ம தேனோஸ் கீழே உட்கார்ற மாதிரி ஒரு ஷாட்டை காமிச்சிருந்துருப்பாங்க. அதில் எல்லா மூமெண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் உட்காந்தப்போ இன்ஃபினிட்டி வார் ஃப்ரேமில் அவர் ஸ்மைல் பண்ணியிருப்பார். ஆனால் எண்ட் கேமில் அவர் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கான காரணம் என்னென்னா, இன்ஃபினிட்டி வாரில் எல்லாருமே ஸ்னாப் பண்ணி டஸ்ட் ஆக்குனதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேங்கிற சந்தோஷத்தில் உட்காந்து சிரிச்சிருப்பார். ஆனால் எண்ட் கேமில் அயன்மேன் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பிடுங்கி ஸ்னாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தோத்துட்டோன்னு நினச்சி ஃபீல் பண்ணி ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் 2 ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டார். மற்றதில் ஸ்மைல் பண்ணியிருப்பார்.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தேனோஸ் இது வரைக்கும் வந்த எல்லா மார்வல் படத்துலையுமே லாஸ்ட்டில் ஸ்மைல் பண்ணி தான் முடிச்சிருந்திருப்பார். அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், இன்ஃபினிட்டி வார், இது எல்லாத்துலேயுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு எண்ட் கேமில் லாஸ்ட்டில் ஸ்மைல் பண்ணாமல் இருந்திருப்பார். வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டார்க் உட்காந்துருக்கும் போது அந்த டைமில் பீட்டர் பார்க்கர் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் ஸ்டார்க்குன்னு சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவர் லாஸ்ட்டில் சொன்ன விஷயம் என்னென்னா, ஐ எம் சாரி டோனி. இப்படி அவர் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, லாஸ்ட்டில் இன்ஃபினிட்டி வார்லையும் இதே தான் அவர் சொல்லியிருந்திருப்பார். இது அப்படியே இன்ஃபினிட்டி வாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுலேயுமே இவர் லாஸ்ட்டில் அயன்மேன் கிட்ட சொன்ன வார்த்தை ஐ எம் சாரி ஸ்டார்க்ங்கிறது தான். 2 படத்துலையுமே நம்ம ஸ்பைடர்மேன் அயன்மேன் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை ஐ எம் சாரி. இதை அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் மூவிங்கிறனால பழைய மூவியில் இருக்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இந்த மூவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஈஸ்டர் எக்ஸ் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. நானே இதை பல யூடியூபர் பேசினதை வச்சு தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.